السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதம் புனிதம் நிறைந்த ஷஅபான் மாதம். இந்த மாதம் அருள் வளம் மிக்கதாகும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதம் வந்தவுடன் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். இறைவனே, இந்த ரஜபு மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத்து செய்வாயாக. அடுத்து வருகின்ற ரமதானை அடைகின்ற பாக்கியத்தையும் எங்களுக்கு தருவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அந்த வகையிலே ரஜபு மாதம் பரக்கத்து பொருந்திய மாதம், இந்த ஷஅபான் மாதமும் பரக்கத்து உள்ள மாதம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த மாதத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்வதென்றால், கபிலாவை இறைவன் மாற்றி கொடுத்தான் அல்லவா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த நிகழ்வு நடந்தது இந்த ஷஅபான் மாதம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரம் வந்ததற்கு பின்னாலே இறைவன் சொன்னான், நீங்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு தொழுது கொண்டே வந்தார்கள். ஏறத்தாழ 17 மாதங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஅபா தான் நம்முடைய கிப்லாவாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. ஆகவே அடிக்கடி தம்முடைய முகத்தை கூட வானத்தின் பக்கம் திருப்பிக் கொண்டே இருந்தார்கள். இறைவன் வசனத்தை இறக்கி வைத்தான். கதலரா தகல்லுக வஜிஹிக பிஸ்ஸமா. நபி அவர்களே, நீங்கள் அடிக்கடி வானத்தை முன்னோக்குவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஃபடனு வல்லியன்னக கிப்லத்தன் தல்லாஹா. நீங்கள் எந்த கிப்லாவை விரும்பினீர்களோ அந்த கிப்லாவை உங்களுக்கு நாம் அமைத்து விட்டோம். இனிமே நீங்கள் தொழுகின்ற போது கஅபாவையே கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை இறைவன் இறக்கி வைத்தான். இந்த நிகழ்வு நடந்தது இந்த ஷஅபான் மாதத்தில் தான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதல்லவா ரமதான் மாதத்தில். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் கடமையாக்கப்பட்டது. கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த ஷஅபான் மாதம் தான். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்திருக்கின்றன. இந்த ஷஅபான் மாதத்திலே 15ஆம் நாள் இரவு லைலத்துல் பராஅ, பராத்துல் இரவு என்று நாம் கூறுவோம். அது சிறப்புக்குரியதாகும், மேன்மைக்குரியதாகும், புனிதம் நிறைந்ததாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவின் மகிமையை பற்றி சொன்னார்கள். பனு கல்பு கூட்டத்தாரிடம் இருக்கிற ஆடுகளின் உரோமங்களின் எண்ணிக்கை அளவிற்கு இறைவன் நரகவாசிகளுக்கு விடுதலை வழங்குகிறான் அந்த இரவிலே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதியிலே, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நரகவாசிகளுக்கு விடுதலை கிடைப்பதால் தான் அந்த இரவுக்கு லைலத்துல் பராஅ, விடுதலை வழங்கும் இரவு என்கின்ற பெயர் வந்தது. அந்த இரவுக்கு பராத்துல் இரவு என்கின்ற பெயர் இருக்கிறது என்கின்ற விவரம் தஃசீர் குர்துபி, அதே போல திருமிதி உன்னுடைய விரிவுரை நூல் தஹ்வத்துல் அஹ்வதி என்பதிலெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏதோ நாம உருவாக்கி இருக்கிறோம் பராத்துல் இரவு அப்படிங்கிற வார்த்தை என்று நாம் கருதிவிட வேண்டாம். இமாம்கள் எல்லாம் அந்த வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். காரணம், விடுதலை கிடைக்கிறது அந்த இரவிலே. பராத் என்றால் விடுதலை. அது எது கிடைக்கிறதோ அதை பெயராக சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஷஅபான் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக நோன்புகள் நோற்றிருக்கிறார்கள். காரணம், இந்த மாதம் புனிதம் நிறைந்ததல்லவா. அதே போல பல சஹாபா பெருமக்கள் எல்லாம் இந்த ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் பல்வேறு வணக்கங்களை செய்திருக்கிறார்கள். இறைவனிடம் துஆ செய்திருக்கிறார்கள், நோன்பு வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எடுத்துக்கிறோமே, இந்த ஷஅபான் மாதத்துல அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள்.
இதை உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னேன், யார சொல்லலாம், தாங்கள் வேறு எந்த ஒரு மாதத்திலும் நோக்காத அளவுக்கு இந்த மாதத்தில் நோன்பு நோக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், உசாமா, இது இறைவனுடைய அருள் புரிந்த மாதமாகும். இந்த மாதத்தின் அருமையை மக்கள் ஏனோ கவனக்குறைவோடு இருக்கிறார்கள், இதனுடைய அருமை புரியாமல் இருக்கிறார்கள். நான் ஏன் நோன்பு நோக்கிறேன் தெரியுமா? ஒரு வருடத்தினுடைய வணக்கங்கள் எல்லாம் இந்த மாதம் தான் இறைவனிடம் உயர்த்தப்படுகிறது. என்னுடைய வணக்கங்கள் நான் நோன்பு நோற்ற நிலையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே இந்த மாதம் நான் அதிகம் நோன்பு நோக்கிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 மாதங்களில் முழுமையாக நோன்பு நோற்றார்கள் ஒரு மாதத்திலே என்றால் அது ரமலான் மாதம் தான். அது முடிஞ்சு போச்சு. மீதி 11 மாதங்கள். இந்த 11 மாதங்களிலே அதிகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்றால் அது ஷஅபான் மாதம் என்கிறார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மிகவும் புனிதமும் மகத்துவமும் மாண்பும் மிக்க மாதம் தான் இந்த ஷஅபான் மாதம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இதிலே 14ஆம் நாள் இரவு பராத்துல் இரவு என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த இரவிலே பல்வேறு வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும். இறைவன் நமக்கு தந்திருக்கிற கிஃப்ட், சன்மானம், அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் வணக்கங்கள் செய்வது? நாம் இரவு முழுவதும் நின்று வணங்கலாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான். கூமு லைலஹா வஸூமு நஹாரா, அந்த இரவிலே நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள் என்றார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், அந்த நாளிலே சூரியன் மறைந்தவுடன், இரவு ஆரம்பித்தவுடன் இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். தனது அடியார்களிடம் கேட்கிறான், அலா மின் முஸ்தக்பிரில்லி, என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா? கேட்கட்டும். ஃபஅக்பிரலஹு, அவர்களுக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன். அலா முஸ்தக்ஸிபுன், என்னிடம் ரிஸ்க் கேட்பவர்கள் இருக்கிறார்களா? கேட்கட்டும். ஃபஅர்ஸுகஹு, அவர்களுக்கு ரிஸ்கை வாரி வாரி வழங்க நான் தயாராக இருக்கிறேன். அலா முப்தலன், சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? என்னிடம் கேட்கட்டும். ஃபஅஃபியஹு, அவர்களுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் களைவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று இறைவன் கேட்டுக்கொண்டே இருப்பான். ஹத்தா யுத்லுஅல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரம் வருகின்ற வரைக்கும். இது இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சூரியன் உதிக்கிற வரைக்கும் இல்லங்க, ஃபஜ்ருடைய நேரம், சுபுடைய பாங்கு சொல்றாங்கல்ல, அது வரைக்கும் அந்த சான்ஸ் இருக்குது. அல்லாஹ் நாம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. என்னென்ன தேவைகள் இருக்கோ அல்லாஹ் தயாரா இருக்கிறான். இந்த இடத்துல முதவானத்திற்கு இறைவன் இறங்கி வருகிறான் என்றால் அது வரைக்கும் வேறு எங்கே இருந்தான் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள். இந்த வஹாபிசம் கூறுகிற கருத்தின் பிரகாரம் அல்லாஹ் அர்ஷ்ல உட்கார்ந்து இருக்கிறான், அந்த இரவுல அப்படியே இறங்கிட்டு வர்றான்னு மட்டும் நீங்க விளங்கிறாதீங்க. ஈமானுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு இரவும் கூட கடைசி இரவுல இந்த 3 பகுதியா பிரிச்சிருங்க. ஒரு இரவு 3 பகுதியா பிரிச்சிருங்க. அதுல கடைசி 3வது பிரிவு இருக்கிறது அல்லவா பகுதி, அப்பொழுது இறைவன் இறங்கி வருகிறான் கேட்கிறான். புகாரில் இருக்கிறது. அப்ப இறைவன் இறங்கி வர்றான்னு சொன்னாங்க ஒவ்வொரு நைட்டும் வந்து போறான்னு அர்த்தமா? இந்த மகாபீர் புரிய மாதிரி புரிஞ்சா எவ்வளவு பெரிய ஆபத்தான ஏற்படும் பாருங்க. உலகம் உருண்டை சுத்தி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு இரவும் இறங்கிக்கிட்டே வரான்னு சொன்னா உலகத்துல ஒவ்வொரு நொடி பொழுதும் இரவு இருந்துகிட்டே தானே இருக்கும். அந்த பூமி உருண்டை சுத்திக்கிட்டே வரும் பொழுது ஏதோ ஒரு பகுதியில இரவு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இரவு அங்க வந்துட்டான்னு சொன்னா மறுபடியும் எப்படி வாழ்ந்து போறது? இங்க இருந்துகிட்டே இருப்பான். யோசிக்க வேணாம். இரவு இருந்துகிட்டே இருக்குமே. இரவே இல்லாத ஒரு நேரம் இருக்கிறதா அந்த பூமியிலே? இப்ப இரவு வந்துட்டான்னு சொன்னா இனி வாழ்ந்து போறதே இல்லைன்னு வந்துடும். எவ்வளவு பெரிய ஆபத்தான கொள்கையில் இருக்கிறார்கள். இறைவனுக்கு உருவத்தை கற்பித்து, கைகளை கொடுத்து, கால்களை கொடுத்து, விக்கிரக வழிபாட்டுக்கு இணையாக அரிசியை கொண்டு போய் உட்கார வச்சு, இதுல தௌஹீத் வேற நாங்க சொல்றோம்னு சொல்லிக்கிறாங்க. அப்பாவி இளைஞர்களுடைய ஈமானை எல்லாம் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஐனமா தோல்ல ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ் என்று இறைவன் சொன்னது என்ன ஆனது? நீங்கள் எங்கு திரும்பினாலும்
காலம் அங்கே இறைவன் இருக்கிறான் என்றானே இறைவன். வகான அல்லாஹ் பிகுல்லி ஷைஇன் முஹீதா, அல்லாஹ் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறான் என்று குர்ஆனிலே சொன்னானே. இந்த வசனம் என்னானது? வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் இறைவன் உங்கள் கூட இருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னானே. இதுவெல்லாம் என்னானது? இறைவனுக்கு இடம் உண்டா? அவனுக்கு காலம் உண்டா? அவைகளெல்லாம் நமக்குண்டு. இடம் காலம் இவற்றுக்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன். அப்படியானால் இறைவன் இறங்கி வருகிறான் என்றால் என்ன பொருள்? இறைவனுடைய அருள் நம்மை நெருங்கி வருகிறது என்பது அர்த்தம். அதுதான் இமாமுடைய விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் இலக்கியம் பேசுறாங்க குர்ஆன்ல. எத்தனை இடங்கள்ல இலக்கியம் பேசுறாங்க இறைவன்? கஞ்சனா இருக்காத, கையை கட்டிக்கிட்டு இருக்காதுங்கிறான் இறைவன். இருக்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே உனக்கு கஷ்டம், உன் குடும்பத்துக்கு கஷ்டம்னு இருக்காதப்பா. அதனால உன் கைய ஒரே அடியா நீ விரிச்சிடாத. வலா தபசுத்துஹா குல்லல் பஸ்தி என்று இறைவன் பேசுகிறான். கையை விரிக்காதேண்டா. ஆனா நேரடியா விளங்குவேன் குர்ஆனில். இப்ப கையை விரிக்காதீங்கன்னு நல்லா சொல்லிவிட்டான். இன்னும் யாரும் கையை விரிக்க கூட முடிக்கிட்டே தான் இருக்கணும். முடிக்கிட்டே இருப்பியாரா? எப்படி உதவி செய்வீங்க? எப்படி சாப்பிடுவீங்க? உதவி செய்வது கூட சில பேர் கவலைப்பட மாட்டாங்க. நான் எப்படி சாப்பிடுறதும் எப்படி தொழுவீங்க? அங்க விரிச்சாங்கன்னா எல்லாம் சொல்றான். அப்படியே நேரடி அர்த்தம் வைக்கிறதா? இலக்கியம் தெரியலன்னா மத்தவங்க சொல்றதை கேளுங்க, நீங்க அணுகிறீங்க குர்ஆனை. இறைவனுடைய அருள் நெருங்குகிறது என்பதுதான் அங்கே பொருள். அதனால் அந்த இரவிலே நம்மை இறைவனுடைய அருள் நெருங்குவதால் இறைவன் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற போது நாம் அதற்குண்டான பதிலாகத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இறைவனே, எங்களை நீ மன்னித்து விடு. அது சும்மா இல்ல, யாசின் ஓதி கேட்கிறோம். இரவு ஆரம்பமானவுடன் கேட்க ஆரம்பிச்சானே இறைவன். நம்ம ஏன் மகரிப் தொழுதோன்னு யாசின் ஓதுறோம்? யோசித்து பாருங்க. நாம் செய்கிற ஒவ்வொரு வணக்க வழிபாட்டுக்கும் காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் நாம் எதுவும் செய்வதில்லை. ஆனால் பிதாத்து என்று சொல்லி சொல்லி வணக்கத்தை செய்கின்ற நசீபை இழந்து நிற்கிறது ஒரு கூட்டம். நம்ம யாசின் ஓதுறோம் அப்படின்னு காரணம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் இறைவனுடைய திருமுகத்தை நாடி யாசின் சூராவை ஓதினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தாரமியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? சுன்னத் ஜமாத்து புத்திமான்கள், புண்ணியம் சுமந்து கொண்டவர்கள், ஆகவேதான் ஹதீஸ் அப்படி அப்படியே பின்பற்றாங்க பாருங்க. அன்னைக்கு அல்லாஹ் என்ன கேளுங்க, மன்னிப்பு நான் மன்னிக்கிறேங்கிறாங்க. அதனாலதான் உட்கார்ந்துட்டோம், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு. சும்மா கேட்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செஞ்சா உங்க பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு கேட்கிறாங்க. யாசின் சூரா ஓதணும், பாவம் மன்னிக்கப்படும்ட்டாங்கல்ல, அதை ஓதணும், அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பிரகாரம் நடக்கிறோம். நம்ம அந்த இறைவனுடைய திருக்குறானை ஓதுறோம். யாசின் சூரா ஓதுறதுக்கு என்ன ஆதாரம்? அதனால யாசின் ஓதாதீங்க, ரோட்ல போய் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? இங்க எல்லாம் குரான் ஓதிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆதாரங்கள்னு சொல்லி வெளியே போய் ஆல்டாடி இருப்பார். இதான் இறைவன் கொடுத்த தண்டனை. இறைவனுடைய வேதத்தை ஓதுகின்ற போது நன்மை கிட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குர்ஆனை ஓதுங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை உண்டு. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் கூற மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு எழுத்து. லாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது ஒரு எழுத்து. மீமுன் ஹர்ஃபுன், மீம் என்பது ஒரு எழுத்து. திருமீதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அலிஃப் லாம் மீம் என்றால் 3 எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் என்றால் 30 நன்மைகள் கிட்டிவிடும். யாசின் சூரா ஓதுகிறோம், எத்தனை எழுத்துக்கள் நன்மைகளை நாம் வாரி கட்டிக்கொண்டே இருக்கிறோம். பிதாத்தி என்று சொல்லிவிட்டு வெளியிலே அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஃதலு இபாதத்தி உம்மத்தி, என் சமூகம் செய்கிற இபாதத்துகளில் மிக ஏற்றமானது, சிறந்தது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது என்றார்கள். நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். பிதாத்தி, வெளியே போய் அரட்டை அடிச்சிருக்கிற ஒரு கூட்டம். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம ஓதுறோமே, அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அல்லாஹ்வுடைய வேதம் அல்லவாது, இறைவனிடம் இரண்டெல்லாம் வந்தது. கலாமுல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அர்த்தம். குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இறைவனிடம் வந்த வார்த்தை நாம் ஓதுகிறோம், அந்த வார்த்தை இறைவனிடம் செல்லாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் அடிப்படையில் செய்கிறோம். நீ யாசீனத்தா ஓதுறீங்க, எதையும் ஓதுவணுமா? இது சொல்ல தேவையில்லை. நாம இந்த ஒரு ஆளு ஜும்மாலாம் முடிஞ்ச பிறகு பள்ளியாசல் உட்கார்ந்து
உட்கார்ந்துட்டு முழுக்கு சூறா ஓதுறாரு. அவர்கிட்ட போய் முழுக்கு சூறா ஜும்மா தொழுதுட்டு ஓதுறது என்ன ஆதாரம் சொன்னா மூணு வச்சுட்டு போயிடுவாரு. தினம் 2 பேர் படிச்சுட்டு இருப்பாரு. போயிட்டு அவர் இஷ்டம் எதை ஓதட்டும், குர்ஆனை ஓதுறாரு. ஆனா அப்படின்னு சொல்லாம நம்ம காரணத்தையும் சொல்றோம். சும்மா சொல்லாங்க இஷ்டங்க அப்படி சொல்லல, சொல்லலாம் அப்படியும் அப்படி சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக யாசின் சூரா ஓதுனா பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நான் அல்லாஹ்ட்ட வந்து என் பாவம் மன்னிக்கும்படி போறேன். எதை செஞ்சா மன்னிக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு கேட்கிறேன். எவ்வளவு அறிவுரை! புரிந்து கொண்ட புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். சுமைக்க மாதிரி தேவைகள் செய்யறோம். அது 3 தடவை 7 தடவை ஓதலாமே, 10 தடவை ஓதலாமே. சொன்னோம் 3 தான் ஓது, 2 ஓத கூட 4 ஓத கூட சொன்னாங்க. குறைந்தபட்சமாக 3 ஓதுறோம். எனக்கு டைம் இல்லைங்க, 1 தடவை ஓதுங்க கேளுங்க. இல்ல நேரம் இருக்குது, 10 தடவை ஓதுங்க. இல்ல அறவே நேரம் இல்லை, ஓதாம போங்க. ஓதுறவங்களை எங்க தடுக்கிறீங்க? பிதத்துன்னு சொல்லி. சரி, இரவிலே நின்று வணங்குகிறோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதானே, கூமு லைலஹா, இரவிலே நின்று வணங்குங்கள். இப்னு மாஜாவை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா, கூட்டமாக நின்று வணங்குகிறோம். யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, அல்லாஹ்வின் உதவிக்கரம் ஜமாத்துடன் இருக்கிறது. திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தனித்தும் வணங்கலாம், ஜமாத்தா சேர்ந்தோம்னா அல்லாஹ்வுடைய உதவிக்கரம் கிடைக்கும். ஆகவே நாம் ஜமாத்தா சொல்றோம், தனித்தும் சொல்றோம். இறைவனை வணங்குறது, அல்லாஹ் வணங்குறதுக்கு சில பேருக்கு ஆதாரம் இருக்கிறது. அதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறாங்க. சரி, பகலிலே நாம் நோன்பு வைக்கிறோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூமு நஹாரஹா, அந்த இரவுடைய பகலில் 15ஆம் நாள் பகலில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்றார்கள். இப்னு மாஜாவுல தான் இருக்குது. ஆகவே நோன்பு வைக்கிறோம். எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்பெல்லாம் சரியான ஹதீஸ்கள் இல்லை. இப்படி சொல்லி அப்பாவி இளைஞர்களை வணக்க வழிபாடுகளை விட்டும் தடுத்து விட்டீர்களே, நியாயமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மார்க்கத்தை சொல்கிற அதிகாரத்தை பெற்றவர்கள். எந்த நாளிலும் நோன்பு வைக்கலாம், எந்த நாளிலும் நோன்பு வைக்க கூடாது. இந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இறைவனுக்கு இருக்கிறது. அந்த அதிகாரத்தை இறைவன் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் அவர்கள் தடுத்த நாட்களில் நோன்பு வைக்க கூடாது. பெருநாள், ஹஜ் பெருநாள் நோன்பு வைக்க கூடாது. நோன்பு பெருநாள் நோன்பு வைக்க கூடாது. ஹஜ் பெருநாளுக்கு அடுத்து வருகின்ற 3 நாட்கள் அய்யாமுத் தஷ்ரீக் நோன்பு நோக்க கூடாது. யோம் ஷக், ஷக்குடைய நாள், ஷஅபான் மாதத்தின் கடைசி நாள் நோன்பு நோக்க கூடாது. வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு நோக்க கூடாது. இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நீங்க புதுசா போய் சேர்க்கிறீங்க. பராத் அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது, நீங்க போய் சேர்க்கிறீங்க. வைக்க கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றேனே, நீங்க யாருக்கு சொல்றதுக்கு நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டாங்களா? நோன்பு வச்சாங்கல்ல, ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வச்சிருக்கிறாங்கல்ல. புகாரியில, அஹ்மது, நசாயில நம்ம பார்த்தோம்ல ஆரம்பத்துல. அப்படியானால் இந்த 15 அன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீர் 3 நாட்கள் நோன்பு வைத்தால் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை அவர் பெறுகிறார். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க. அப்படியானால் ஷஅபான் மாதத்திலும் 13, 14, 15 நோன்பு வச்சாங்களா இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 15 வச்சிருக்காங்கல்ல, நீங்க வைக்க வேணாம், 15 வைக்க வேணாம்ங்கறீங்க. இல்ல, ஐயாமுல் பீர் இருக்கு, நீங்க பராத்துடைய நோன்புல வைக்கிறீங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, நோன்பு வைங்க, ஐயாமுல் பீர் நியத் வைங்கன்னு சொல்லுங்க. நோன்பு வைக்காதீங்க எங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி வைக்காதீங்க, அப்படி வைங்க, அப்படியே சொல்லுங்க. ஏன் வணக்க வழிபாடுகளை விட்டு தடுக்கிறீங்க மக்களை? இருப்பது கொஞ்சம் நஞ்சம் வணக்கங்கள், அதையும் அழிக்க பார்க்கிறீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். நோன்பு வைக்கிறது அவங்க சொன்னாங்க, நாங்க செய்யலாம், அவ்வளவுதான். இல்லங்க, இருக்குது பலவீனமான இருக்குது, அதனாலதான் வேணாம். இவ்வளவு மாற்றம் இருக்குதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் இவங்க பலவீன வார்த்தை பேசக்கூடாதுங்கிறனா, நெஞ்சில கை கட்டிக்கிட்டு தொழுகையில பலவீன வார்த்தை எடுக்க கூடாது. ஏன்? அது பக்கா பலவீனமான ஹதீஸ். தொழுகையிலே நெஞ்சிலே கை கட்டுவது பலவீனமான ஹதீஸை வச்சுக்கிட்டு நெஞ்சில கை கட்டுவாங்களாம். வெளியே வந்த உடனே அது பலவீனம், இது பலவீனம், அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க. எங்களை படைத்த ரப்பை நாங்கள் வணங்குகிறோம், இதை தடுப்பதற்கு நீங்கள் யார்? எங்களுக்கும் எங்களுடைய ரப்புக்கும் மத்தியிலே பிரிவை ஏற்படுத்துவது
வணங்குவதற்கு நீங்கள் யார்? எங்க ரப்ப நாங்க வணங்குறங்க, செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க என்ன? சரி, பலவீனம் சொல்லி எவ்வளவு நல்ல வணக்கமான தடுத்துட்டாங்க. பாவம் அப்பாவி இளைஞர்கள் தஸ்மீ தொழுவதில்லை, இவ்வளவு இருக்கிறது. ஆனால் பலவீனம் என்பதால் அந்த தொழுகை தொழுகின்ற பாக்கியத்தை அப்பாவி இளைஞர்கள் இழந்து போய்விட்டார்கள். கலா தொழுகை இருக்கிறது, வேண்டுமென்றே விட்டாலும் கூட திருநீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரி முஸ்லிம்களில் கூட அசர் தொழுகையை கலா செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரம் இருக்கிறது. அப்படி இருந்தும் கலா தொழுகை வேண்டுமென்று விட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தொழுகையை மேலடித்து விட்டார்கள். அப்புறம் தராவீஹ் தொழுகை இருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமதான் 20 ரக்அத்தன் வல் வித்ர. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்திலே 20 ரக்அத்துகள் தொழுதார்கள், வித்ரையும் தொழுதார்கள். பைஹக்கியில் இருக்கிறது, தப்ரானியில் இருக்கிறது, இப்னு அபீ ஷைபாவில் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா என்ன, ஒரு முத்திர புத்திர வேண்டியது லைஃப் பலவீனம். சரி, பலவீனம் என்று சொல்லி அப்பாவி இளைஞர்களை நாம் இந்த தொழுகையை தொடவிடாமல் தடுத்து விட்டீர்களே, அந்த இளைஞர்களுக்கு நோட்டீஸ் ஒட்டுகிற வேலையையும் தட்டி வைக்கிற வேலையையும் சுவற்றிலே விளம்பரம் எழுதுகிற வேலையும் கொடுத்தீர்களே, இது இந்த குர்ஆனில் இருக்கிறது, என்ன அது இருக்கிறது? இறைவனை வணங்குவதற்கு என்ன பலவீனம், அல்லாஹ் வணங்காதீங்க. சரி, வேற என்ன செய்யறது? இந்த நோட்டீஸ் ஓட்டிடுவாங்க. பாத்தீங்களா, வணக்க வழிபாடு செய்ய விடவில்லை, வீணான காரியங்களுக்கு அந்த இளைஞர்களுடைய பொன்னான நேரங்கள் வீணடிக்கப்படுகின்றன. அந்த இளைஞர் யோசிக்க வேணாமா, என்ன இது பழவீனம் இது பழம் நம்மளே தொட விடாம அனுப்பி விட்டாங்க, நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு நம்மள அனுப்புறாங்க, தட்டி வைக்கிறதுக்கு நம்மள அனுப்புறாங்க, இது மட்டும் எந்த அதிசயம் இருக்குது? நம்மளுடைய நேரம் இதுல செலவழியுது. எல்லா வளங்களுக்கு மட்டும் ஆதாரம் என்னன்றாங்க, இதுக்கெல்லாம் நம்ம நேரம் வீணா போற. இந்த இளைஞர்கள் கேட்க வேணாமா? யோசியுங்கள். மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக பொன்னான உங்களுடைய வாழ்நாளை வீணடித்து விடாதீர்கள். ஒரு சான்ஸ், இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ், இனி வரப்போறது இல்லை. கிடைத்த பருவத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அங்க போய்கிட்டு நேரமெல்லாம் வீணா போச்சு, அல்லாஹ் தொழுதாம இருந்தேன்னு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. இப்ப பராத்திரவங்க இன்னும் வணங்குறோம், அதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் வணங்குறதுக்கு ஆதாரமா சொல்றோம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதனையும் ஜின்னினத்தையும் என்னை வணங்குவதற்கு தான் படைத்தேன். அல்லாஹ் சொல்லிட்டான், வணங்குறது தான் படைச்சான், வணங்குறோம். இதை போய் நீங்க வணங்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அடுத்ததாக அந்த அன்னைக்கு வணங்குறதுக்கு இன்னொரு வணக்கம் ஒன்று இருக்கு, அதான் ஜியாரத்துல் குபூர். நம்ம பொதுவாக பார்க்கலாம், நம்ம மக்களெல்லாம் போவோம், ஒவ்வொரு கபிரிஸ்தானுக்கும் சும்மா போறது இல்லை, எல்லாம் அடியாடுபடையில தான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கூட படுக்கையில் இருந்தார்கள். திடீரென்று பார்த்தேன், அவர்கள் காணவில்லை. எங்கு சென்றிருப்பார்கள் என்று தேடி புறப்பட்டேன். இரவு ஜன்னத்துல் பக்கீலே அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள், இறைவனிடம் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். நான் அங்கே நின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே ஏன் வந்துட்டீங்க? அகுந்தி தஹாஃபின் ஐயஹிஃபல்லாஹு அலைகி வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் உங்களுக்கு மோசம் செய்து விடுவார்கள் என்று பயந்து போனீர்களா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அப்படி எல்லாம் இல்லையா சொல்லலாம், நீங்க உங்கள் துணைவியருடைய வீட்டுக்கு போயிருப்பீர்களோ என்று கருதித்தான் வெளியே வந்து உங்களை தேடினேன். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே இன்றைய தினம் கல்பு கூட்டத்தாரிடம் இருக்கிற ஆடுகளின் உரோமங்களின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ் விடுதலை வழங்குகிறான். திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அந்த அன்னைக்கு, அந்த பராத்துல் இரவு அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீக்கு போயிருக்கிறாங்க ஜியாரத்துக்கு. அதனாலதான் நாமும் போறோம், திர்மிதியில் இருக்குதுல, அதனாலதான் ஸலவாத் செஞ்சனால நம்ம செய்யறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் வணக்க வழிபாடுகளுக்கு. ஆகவேதான் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இரவிலே நாம் வணங்கி குர்ஆன் ஓதி திக்ருகள் செய்து வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி பகலிலே நோன்பு நோற்றி நல்லவர்களாக வல்லவர்களாக சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆவதற்கு எல்லாம் இறைவன் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.